சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவிலும் அரசியலிலும் தனது அடையாளத்தை ஆழமாக பதித்துள்ள எம்ஜிஆர் தனது முதல் மனைவி இறந்த பின்பு அவரின் ஆவியுடன் பேச முயற்சித்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிப்பு மட்டுமல்லாமல் இயக்கம், தயாரிப்பு என பன்முக திறமைகளை வளர்த்து கொண்ட எம்ஜிஆரின் புகழ்காலத்தால் அழியாதது என்பதற்காக பல சான்றுகள் உள்ளது. இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான எம்ஜிஆர் 3 திருமணங்கள் செய்துள்ளார். பெரும்பாலானோருக்கு எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மாள் என்பதுதான் தெரியும். ஆனால் ஜானகி அம்மாளை திருமணம் செய்வதற்கு முன்பு எம்ஜிஆருக்கு 2 முறை திருமணம் நடந்துள்ளது. இதில் முதல் மனைவி பெயர்தான் தங்கமணி என்கிற பார்கவி. வீட்டில் அம்மா பார்த்து வைத்த பெண்ணான பார்கவியை எம்ஜிஆர் திருமணம் செய்து கொண்டார். அன்று முதல் பார்கவியின் மீது அன்பும் பாசமும் அதிகளவில் வைத்திருந்த எம்ஜிஆர், சென்னையில் போர் நடந்தபோது மனைவி பார்கவியை அவருடைய ஊருக்கு அனுப்பி வைத்தார். அதுதான் அவர் பார்கவியை பார்த்த கடைசி நாள். அடுத்த சில வாரங்களில் அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி எம்ஜிஆருக்கு கிடைத்துள்ளது. இதனால் எம்ஜிஆர் ஊருக்கு புறப்பட்டு சென்றபோது இவர் போவதற்குள் பார்கவியை உறவினர்கள் அடக்கம் செய்துவிட்டார்கள். இதனால் மனமுடைந்து போன எம்ஜிஆர் தனது மனைவி பார்கவியை நினைத்து கொண்டே வாழ்ந்துள்ளார். தம்பி மனைவி மீது இவ்வளவு உயிராக இருக்கிறானே, அவர் இறந்த விரக்தியில் தற்கொலை செய்து கொள்வானோ என்ற எண்ணத்தில் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி எம்ஜிஆர் எங்கு சென்றாலும் அவருக்கு துணையாக ஒரு ஆளை அனுப்பிவிடுவாராம். எம்ஜிஆர் அவர்கள் ஜீவரத்தினம் என்ற பாடகியின் மூலம் இறந்த ஆவியுடன் பேசலாம் என்பதை தெரிந்து கொள்கிறார். இதனால் தனது மனைவியுடன் பேசலாம் என்று எண்ணி ஜீவரத்தினம் மற்றும் அவரது கணவனை அணுகியுள்ளார். மூவரும் சேர்ந்து ஆவியை அழைத்து பேசக்கூடிய இடங்களுக்கெல்லாம் செல்கின்றனர். ஆனால் அங்கெல்லாம் தங்கமணி என்ற ஆண் ஆவிதான் வந்துள்ளது. எம்ஜிஆரின் மனைவி வரவே இல்லை. இதனால் விரக்தியான எம்ஜிஆர் அந்த முயற்சியை கைவிடுகிறார். அதன் பிறகு 1942ஆம் ஆண்டு வீட்டில் பார்த்த சதானந்தவதி என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார். அவரும் 1962ஆம் ஆண்டு இறந்துவிட, அதற்கு முன்பே நடிகை ஜானகியை பார்த்த எம்ஜிஆர் தங்கமணி போலவே இருக்கிறார் என்பதால் அவருடன் நெருங்கி பழகி ஜானகி அம்மாளை காதலித்து வருகிறார். அதன் பிறகு ஜானகி அம்மாளை 1963ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஜானகி அம்மாளை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். அதனால் ஜானகி அம்மா எம்ஜிஆரின் 3வது மனைவியாக கருதப்படுகிறார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.